இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு கடன் இருக்குன்னு தெரியுமா? Debt has nearly doubled in the last 5 years. The actual loan deficit for the state of Tamil Nadu right now is at 10 lakh crores and for the year alone. இந்த கடனை நீங்க பர்சனலா போய் யார்ட்டையும் வாங்கல, எதுலயும் சைன் போடல, யார்ட்டையுமே நீங்க கேட்கல. ஆனா ஒவ்வொரு நாள் தூங்கும் போது இந்த கடன் வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். இன்னும் கிளியரா சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாடுல பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் 1,28,000 ரூபாய் கடன் இருக்காமா. இதை நான் சொல்லல, ஜூன் 16ஆம் தேதி நம்மளோட புது கவர்மெண்ட் வெள்ளை அறிக்கை அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்றாங்க. அதுல இதை மென்ஷன் பண்ணிருக்காங்க. TVK government in Tamil Nadu has released the white paper. தமிழக நிதிநிலை தொடர்பான வெள்ளை அறிக்கையை வெளியிடுகிறார் நிதியமைச்சர் மரிய வில்சன். இதையும் தாண்டி அதுல ஒரு பெரிய நம்பர் இருந்துச்சு, 13,18,000 கோடி. Tamil Nadu's total financial liabilities have ballooned to a whopping 13.18 lakh crores. தமிழ்நாடு அரசின் உண்மையான கடன் அளவு 13,18,000 கோடி ரூபாய். இது என்னன்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இது நம்ம தமிழ்நாடோட கடன். இது ரிலீஸ் ஆனதுல இருந்து நியூஸ்லலாம் நம்ம கடன்ல மூழ்கிட்டு இருக்கோம், தமிழ்நாடு எங்க போகுதுன்னே தெரியல, போன கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னே தெரியலன்னு நிறைய பேச்சு. மேபி அது உண்மையா இருக்கலாம், மேபி இதை பார்த்து நீங்க பயந்துருக்கலாம். ஆனா டக்குன்னு ஒரு சைடு எடுக்காம ஒரு கோவப்பட்டு அந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. 5 வருஷம் முன்னாடி இதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டும் எக்ஸாக்டா இதே டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்றாங்க, அவங்களும் அதை வெள்ளை அறிக்கைன்னு தான் சொல்றாங்க. அண்ட் அவங்களுமே நம்ம ஸ்டேட் எவ்வளவு கடன் இருக்கு அப்படிங்கிற அந்த நம்பர் மேல தான் விரல வச்சு காட்டினாங்க. இப்போ இங்க 5 வருஷம் டிஃபரன்ஸ் இருந்தாலும் ரெண்டும் ஒரே டாக்குமெண்ட், பாயிண்ட் அவுட் பண்ணது ஒரே நம்பர், அண்ட் ரெண்டு பேருமே அவங்களுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் மேல தான் பழி போடுறாங்க. சோ இவ்ளோ லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படின்னா நம்ம எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கும். இந்த கடன் எதனால வந்துச்சு? நம்மளோட எக்கானமி ரொம்ப ஃபாஸ்டா க்ரோ ஆகுதுன்னு சொல்றாங்க அப்படின்னா நம்மளால ஏன் இந்த கடனை அடைக்க முடியல? அண்ட் எஸ்பெஷலி சில அரசியல் கட்சிகள் அவங்க ஓட்டை இழந்துடக்கூடாது அப்படின்னா அவங்க செய்ய வேண்டிய சில விஷயத்த பண்ணாம இருந்ததுனால இப்போ அதுக்கான கஷ்டத்தை நம்மளோட ஸ்டேட் எப்படி அனுபவிக்குது அப்படிங்கிறதுக்கான ஆன்சரையும் இந்த ஒரு வீடியோல முடிஞ்ச அளவுக்கு கிளியரா எந்த ஒரு சைடும் எடுக்காம நியூட்ரலா நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். லெட்ஸ் கெட் இன்டு திஸ். ஸோ எல்லாரும் பயப்படுற இந்த ஒரு ஃபேக்ட்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி தமிழ்நாடோட மொத்த கடன் வந்து 10 லட்சம் கோடி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் PSU பாரோவிங்லாம் சேர்த்து இந்த ஒயிட் பேப்பரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மொத்தம் 13.18 லட்சம் கோடி நமக்கு கடன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை பார்த்து நம்ம பயப்படணுமா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இந்தியாவில் எந்த ஒரு ஸ்டேட்டுக்குமே இவ்வளோ கடன் இல்லை. இதை எனக்கு பார்த்த உடனே எனக்கு அடுத்து வந்த கேள்வி என்னன்னா எப்படி இவ்வளோ கடன் வந்து சேர ஆரம்பிச்சது அப்படின்னு ஹிஸ்டாரிக்கல் டேட்டாலாம் எடுத்து பார்த்தேன். அப்படி நான் டேட்டாவை எடுத்து பார்க்கும்போது 2 இடத்துல அந்த கடன் வாங்கின பெர்சன்டேஜ் வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆச்சு. ஒன்னு வந்து 2016ல. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் லேட்டரா சொல்றேன். ஏன்னா இதை நான் எப்படின்னு படிச்சப்போ என்னால நம்பவே முடியல. இன்னொரு டைம் எப்போ கடன் ஏறிச்சு அப்படின்னா அது என்னன்னு நமக்கே தெரியும், கோவிட். உலக அளவில் COVID-19 வைரஸால் 8,74,000க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். We're looking at close to 2,64,000 cases only in the last 24 hours that have been reported. ஏன்னா அந்த டைம்ல நிறைய பேர் சிக்கானோம். ஸோ நமக்குலாம் உடம்பு சரியில்லை, நம்மளால ஒழுங்கா வேலை பார்க்க முடியல அப்படின்னா நம்ம நிறைய செலவும் பண்ண மாட்டோம், நம்மளால வெளியே போக முடியாது. நம்ம நிறைய செலவு பண்ணல அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு நம்ம கிட்ட இருந்து டாக்ஸும் கம்மியாகும். அதே டைம்ல நிறைய பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனதுனால நமக்குலாம் மெடிக்கல் ஃபெசிலிட்டி, டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே வந்து அவங்க சைட்ல இருந்து ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆப்வியஸ்லி வரவு கம்மியாயிடுச்சு, செலவு ஜாஸ்தி. ஆனா வெறும் கடனை மட்டும் நம்ம பார்த்து பயப்படுறது வந்து அர்த்தமே இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா லெட்ஸ் சே நமக்கு வந்து 50 லட்சம் கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கலாம். ஆனா அதே ஒரு விஷயம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அது ஒரு மேட்டராகவே இருக்காது. ஏன் அப்படின்னா அவரோட வரவு செலவுக்கு இந்த ஒரு அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மி. இதே மாதிரி வெறும் நம்மளோட கடனை மட்டும் பார்க்காம நம்மளோட ஓவரால் எக்கானமியை நம்ம பார்க்கணும். இதை GSDP அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு நம்மளோட ஃபார்மர்ஸ் எவ்வளவு பண்றாங்க, IT சாஃப்ட்வேர்ஸ்லாம் எவ்வளவு உற்பத்தி பண்றாங்க, மேனுஃபேக்சரர்ஸ் ஃபேக்டரிஸ்லாம் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றாங்க, இது மாதிரி ஒரு வருஷத்துக்கு நம்ம பண்ற எல்லா ப்ராடக்ட்ஸோட வேல்யூவும் மொத்தமா சேர்த்தோம் அப்படின்னா நம்மளோட எக்கானமியோட வேல்யூவை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நம்ம கடனுக்கு நம்மளோட GSDP வேல்யூ வந்து 35.7 லட்சம் கோடி. ஸோ நம்மளோட கடன் வந்து இந்த GSDP கூட கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு அப்படிங்கிற ஒரு வேல்யூவை பார்க்கும்போது 2006ல இருந்து 7வது வருஷத்துல பார்க்கும்போது 18.37% தான் இருந்திருக்கு. அப்புறம் கோவிட் வரும்போது இந்த பர்சன்டேஜ் ஆப்வியஸா இன்க்ரீஸ் ஆகி 28.7% மாறிச்சு. அண்ட் நமக்கு எப்படி இந்த பர்சன்டேஜ் ஏறிச்சோ அதே மாதிரி மற்ற ஸ்டேட்டுக்கும் இந்த பர்சன்டேஜ் ஏறிச்சு. எல்லாருமே சேர்ந்து தான் அந்த ஒரு பீரியட்ல கஷ்டப்பட்டோம். ஆனா எனக்கு என்ன ஒரு விஷயம் ரொம்ப ஷாக்கிங்கா பட்டுச்சு அப்படின்னா கோவிடுக்கு அப்புறம் மற்ற ஸ்டேட்டோட கடன் பர்சன்டேஜ்லாம் கம்மியாயிருச்சு. ஆனா நம்ம மட்டும் அதே 28% தான் இன்னும் ஸ்டக் ஆகி இருக்கும். இந்தியாலே நம்மளோட பொருளாதாரம் தான் பயங்கர ஃபாஸ்டா க்ரோ ஆகுது அப்படின்னு
நம்ம சொல்றோம். ஆனா ஏன் நம்மளாலே நம்மளோட கடன் பெர்சன்டேஜை கம்மி பண்ண முடியல? சோ இதுக்கான பதிலை கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத மட்டும் பார்க்கறத தாண்டி இவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்க ஆரம்பிச்சேன். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்துக்கோங்க, ஏன்னா வாட் மைட் கம் நெக்ஸ்ட் வில் சர்ப்ரைஸ் யூ. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர்ஸ் கிட்ட நான் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இன் கேஸ் நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஹைவே கட்டணும் அண்ட் அதுக்கு அவங்களுக்கு காசு தேவைப்படுது அப்படின்னா இது மாதிரி சிச்சுவேஷன்லலாம் அவங்க மோஸ்ட்லி பண்ற ஒரு விஷயம் வந்து பாண்டை இஷ்யூ பண்ணுவாங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா 1 லட்சம் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பத்திரம் கொடுப்பாங்க. இதை வச்சு நம்ம அந்த பாண்டை வாங்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் நமக்கு எப்பவுமே ஒரு ஃபிக்ஸ்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல ரிட்டர்ன் கொடுத்துட்டே இருப்பாங்க. இது மாதிரி நிறைய டைம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு கவர்மெண்ட்டுக்கு காசு வேணும் அப்படின்னா பாண்ட் இஷ்யூ பண்ணிடுவாங்க. அண்ட் இதுல சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி பாண்ட்ஸ்ல நீங்களும் நானுமே இன்வெஸ்ட் பண்ணலாம். இது கிட்டத்தட்ட நம்ம FDல போடுற பணம் மாதிரி தான். நமக்கு வந்து ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன்ஸ் இருக்கும். பட் ஆனா இதுல ரிஸ்க்கும் லிக்விடிட்டியும் கொஞ்சம் வேற மாதிரி ஒர்க் ஆகும். நான் கிளியரா சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் இந்த பாண்ட்ஸை பத்தி புரிஞ்சுக்காததுனாலேயே அதுல இன்வெஸ்ட் பண்றதை விட்டுறாங்க. இன்னொரு ஒரு காரணம் என்ன அப்படின்னா முன்னெல்லாம் நம்ம ஒரு பாண்ட் வாங்கணும் அப்படின்னாலே நிறைய காசு தேவைப்பட்டுச்சு. இதனாலே நம்மள நிறைய பேர் அது பக்கமே போகல. சோ பாண்ட்ஸ்னா என்னன்னு நான் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா பேசிக்கலி இது வந்து ஒரு கம்பெனிக்கோ இல்ல கவர்மெண்ட்டுக்கோ நம்ம கொடுக்கிற கடன். சோ நம்ம கொடுக்க போற அந்த கடனுக்கு ஃபிக்ஸ்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல நமக்கு ஒரு ரிட்டர்ன் வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுக்கிற ஒரு பத்திரம் தான் பாண்ட். அண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ற இந்த கடனுக்கு மெச்சூரிட்டி டேட்னு ஒன்னு இருக்கும். சோ அது முடிஞ்ச உடனே நமக்கு மொத்தமா திருப்பி வந்துரும். ஆனா இதையும் தாண்டி சில பாண்ட் எல்லாம் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆயிருக்கும். அந்த மாதிரி பாண்ட்ல எல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருந்தோம் அப்படின்னா நம்ம மெச்சூரிட்டி டேட் வரைக்கும் கூட வெயிட் பண்ண வேண்டாம். அதுக்கு முன்னாடி கூட நம்ம செல் பண்ணியே ஆகணுங்கிற நிலைமை வந்தாலுமே நம்ம செல் பண்ணிக்கலாம். சோ இன் கேஸ் மார்க்கெட் கண்டிஷன்லாம் மோசமா இருக்கும்போது நம்ம பணம் அங்க லாக் ஆயிடுச்சு அப்படின்னு பயப்பட வேணாம். அண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒவ்வொரு பாண்டுக்கும் ஒவ்வொரு ரிஸ்க் இருக்கும். அந்த ரிஸ்க் ஏத்த மாதிரி ரிவார்ட் இருக்கும். ஆனா Win12ல எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த பாண்ட் வந்து எவ்வளவு ரிஸ்கி அப்படிங்கறதையும் பக்கத்திலே ரேட்டிங்னு ஒன்னு போட்டு காட்டிடுவாங்க. சோ ஆவரேஜா ஒரு பாண்ட்ல 9ல இருந்து 12% ரிட்டர்ன் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா இன்னும் நம்ம ரிட்டர்ன்ஸ் நிறைய எதிர்பார்க்க அதோட ரிஸ்க்கும் ஜாஸ்தியா இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகி இருக்கிறதுனால இன்னொரு லெண்டருக்கு எப்போ வேணாலும் நம்ம செல் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த ஒரு லாக் இன் பீரியடுமே இதெல்லாம் கிடையாது. Win12ல அவங்க நமக்கு காட்டுற ஒவ்வொரு பாண்ட்லயும் அந்த கம்பெனியே ஒரு 2% இன்வெஸ்ட் ஆகியிருப்பாங்க. சோ இன் கேஸ் அந்த பாண்ட் ரொம்ப ரிஸ்கி ஆகிருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்குமே அதுல லாஸ் இருக்கும். சோ அவங்க பார்த்து தான் அதை நம்ம காட்டுவாங்க. உங்களோட மணியை இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி அதுல ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் Win12ஓட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஒரு 5 minutes ஸ்பெண்ட் பண்ணி அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. Fixed returns do not constitute guaranteed or assured returns. Investments in corporate debt securities, municipal debt securities, and securitized debt instruments are subject to credit risks, market risks, and default risks, including delay and/or default in payment. இப்போ நம்ம கவர்மெண்ட் வாங்கின கடனுக்கே திருப்பி போலாம். என்னதான் நம்ம எக்கானமி வந்து ரொம்ப பெருசா இருந்தாலும் அந்த காசு எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு போகாது. அந்த காசு அப்படிங்கிறது ஒருத்தரோட சேலரி இல்ல ஒரு பிசினஸோட சேல்ஸ் இல்ல ஒரு ஃபேக்டரியோட ரெவென்யூ. இந்த மொத்த அமௌண்ட்ல ஒரு ஸ்லைஸ் தான் டாக்ஸ்ங்கிற பேர்லயோ இல்ல வேற அதர் சோர்ஸ்லயும் கவர்மெண்ட்டுக்கு போகும். இப்படி நம்ம கவர்மெண்ட் ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கிற காசு வந்து 3.44 லட்சம் கோடி. எனக்கு இதை ஃபர்ஸ்ட் கேட்டோன்னே நமக்கு வந்து ரஃபா 3 லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கிறோம். நம்மளோட கடன் வந்து 13 லட்சம் கோடி தான். ஸோ ஈஸியா அடைச்சிடலாமே. ஒரே நாள்ல இதை கிளியர் பண்ண முடியல அப்படின்னாலும் ஒவ்வொரு வருஷமும் இதை குறைச்சு நம்மளால அடைச்சிட முடியுமே அப்படின்னு நினைச்சேன். இன்ஃபேக்ட் ஒவ்வொரு வருஷமும் தமிழ்நாடு சம்பாதிக்கிற அமௌண்ட் வந்து கூடிக்கிட்டே தான் இருக்கு. ஆனா ஏன் தமிழ்நாடுவால அந்த ஒரு கடனை அடைக்க முடியல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ அந்த லட்சம் கோடிகள் எல்லாம் மறந்துட்டு நம்ம மொத்த ஸ்டேட்டையுமே நம்ம கையில பிடிக்கிற மாதிரி ஒரு டீ கடை போடலாம். இந்த ஒரு டீ கடை வந்து தமிழ்நாடை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த டீ கடையை வச்சிருக்கிற ஒரு பேர் எப்ஸ். நல்ல ஒரு ஃபேமஸான கடை. ஒவ்வொரு நாள் நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களோட வரவு செலவு பார்க்கறது நம்ம ஸ்கூல்ல கத்துக்கிட்டது தான். எவ்வளவு காசு உள்ள வருது மைனஸ் எவ்வளவு காசு வெளியே போகுது. இதுக்கு ஆன்சரா கிடைக்கிற அந்த நம்பர் வச்சு தான் எப்ஸ் அந்த கடையை எப்படி நடத்த போறாருன்னு தெரியும். சோ இது சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு டெய்லி நமக்கு 100 ரூபாய் வருமானம் வருதுன்னு வச்சுக்கலாம். சோ ஒவ்வொரு மாசமும் இந்த வருமானம் வந்த உடனே அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வாடகை கட்டணும், அப்புறம் டீ மாஸ்டருக்கு சம்பளம் போடணும், அப்புறம் லோன் வாங்கி கடை போட்டதுனால அதுக்கான வட்டி அமௌண்ட்டும் போயிடும். சோ இந்த மாதிரி எப்ஸ் சம்பாதிக்கிற ஒவ்வொரு 100 ரூபாயிலையும் 64 ரூபாய் இதுக்கே போயிடும். இந்த 64 ரூபாயில ஒரு மேஜரான போர்ஷன் வந்து முன்னாடி வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுற அமௌண்ட்லயே போயிருது. சோ சம்பாதிக்கிறதுல முக்காவாசி ஆல்ரெடி போயிருச்சு. இதுல நம்ம நல்லா நோட் பண்ண வேண்டிய பார்ட் என்னன்னா இப்ப போன காசு எதுவுமே வந்து நம்ம கடையை க்ரோ பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணாது. இது எல்லாமே நம்ம கடை இருந்த மாதிரியே சர்வே பண்றதுக்காக மட்டும் நம்ம கொடுக்க வேண்டிய காசு. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப டேஞ்சரஸ். இதுக்கு நம்ம திருப்பி வருவோம். ஏன்னா இவரோட செலவு வந்து 64 ரூபாயோட நிக்கல. இதையும் தாண்டி சப்ளையர் டியூ, அப்புறம் கொஞ்சம் லைசன்ஸ் பிரச்சனை, அப்புறம் அங்கங்க இருக்கிற சின்ன சின்ன கமிட்மெண்ட்டுக்குலாம் கொடுக்க வேண்டிய காசுலாம் சேர்த்து சம்பாதிக்கிற ஒவ்வொரு 100 ரூபாயில 87 ரூபாய் பிக்ஸ்டா இதுக்கே போயிருச்சு. சோ எப்ஸ் அந்த டீ கடை பிசினஸ் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதை தாண்டி அந்த டீ கடை உயிரோட இருக்கணும், சர்வே பண்ணி அடுத்த மாசம் போகணும் அப்படின்னாலே சம்பாதிக்கிற ஒவ்வொரு 100
ரூபாயிலையும் 87 ரூபாய் கொடுத்து தான் ஆகணும். மிச்சம் அவருக்கு இருக்கிறது வெறும் 13 ரூபாய். அண்ட் இந்த ஒரு பார்ட்டை தான் எல்லாருமே பார்க்க மிஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த 13 ரூபாயுமே ப்ராஃபிட் இல்லை. இந்த 13 ரூபாயுமே அடுத்து தேவைப்படும். ஏன்னா பால், டீ பவுடர்லாம் ரீஸ்டாக் பண்ணணும், ஃபேன்ல பிரச்சனை அப்படின்னா ரிப்பேர் பண்ணணும், பல வருஷமா ஸ்டவ் வாங்கணும் அப்படிங்கிற அந்த கனவுக்கு செலவு பண்ணணும். ஆனா வெறும் இந்த 13 ரூபாய் வச்சு எதுவுமே பண்ண முடியாது. ஆனா ஆல்ரெடி 87 ரூபாய் கல்லாப்பட்டிக்குள்ள வரதுக்குள்ள போனதுனால இப்போ திருப்பி இதெல்லாம் பண்றதுக்கு மறுபடியும் கடன் வாங்கி தான் ஆகணும். இப்போ இந்த டீ கடையோட நிலைமை தான் தமிழ்நாடு கவர்மெண்டோட நிலைமையும் அப்படின்னு அந்த ஒயிட் பேப்பர் சொல்லுது. நமக்கு வர 100 ரூபாயில 87 ரூபாய் இன்ட்ரெஸ்ட், சேலரி, பென்ஷன், வெல்ஃபேர் ஸ்கீம், அப்புறம் இன்னும் சில கமிட்டட் எக்ஸ்பென்ஸுக்கே போயிடுமாமா. இதுல இருந்து கவர்மெண்ட் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சோ நம்ம கவர்மெண்ட் சம்பாதிக்கிற காசுல முக்காவாசி இதுக்கே போயிருச்சு அப்படின்னா அப்புறம் எந்த காசுல நமக்கு ரோடு போடுறதோ, பிரிட்ஜ் போடுறதோ, ஸ்கூல் கட்டுறதோ, ஹாஸ்பிட்டல் கட்டுறதோ நடக்கும். சோ இங்க நம்ம கடன் வாங்குறது கூட ஒரு சிக்கலான விஷயம் இல்ல. ஆனா இதுக்கு முன்னாடி வாங்கின கடனோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் அடைக்கிறதுக்கு நம்ம திருப்பி கடன் வாங்கி சர்வே பண்றது அப்படிங்கிறது ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன். கிட்டத்தட்ட இந்த சிச்சுவேஷன்ல தான் இப்போ தமிழ்நாடு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ஒயிட் பேப்பர்ல சொல்றாங்க. பேசிக்கலி நம்ம சம்பாதிக்கிறதுக்கும் நம்ம செலவு பண்றதுக்கும் இருக்கிற இந்த டிஃபரன்ஸ் தான் ரெவென்யூ டெபிசிட்னு சொல்லுவாங்க. இந்த டிஃபரன்ஸ் வந்து நமக்கு 90,500 crore per year இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் இந்த நம்பர் என்னவா இருக்கும்னு எஸ்டிமேட் பண்ணாங்க அப்படின்னா 48,696 crores. ஆனா இந்த ரெண்டு நம்பருக்குமே ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. எண்ட் ஆஃப் தி டே அது ரெண்டு நம்பரா இருந்தாலும் நம்ம சம்பாதிக்கிறது நமக்கு பத்தல, அதை தாண்டி தான் நம்ம செலவழிச்சிட்டு இருக்கோம். ஸோ தமிழ்நாடு எவ்வளோக்கு எவ்வளோ வளர்ந்துட்டு இருக்கோ அதே மாதிரி நம்ம கடனுமே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. ஏன்னா நம்ம சர்வே பண்ணணும் அப்படின்னாலே நமக்கு கடன் தேவைப்படுது. சரி, இப்போ நம்ம கடன் வாங்கியிருக்கோம், அதுல நிறைய பேருக்கு சேலரி கொடுத்துருக்கோம், பென்ஷன் கொடுத்துருக்கோம், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் ஓகே. இப்போ இதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணிட்டு இருக்கிறதுனால நமக்கு ஏதாவது நல்லது நடந்திருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. ஸோ பல வருஷமா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நிறைய ஃப்ரீ ஸ்கீம்ஸ், ப்ராமிசஸ், சப்சிடின்னு என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணி நம்ம தமிழ்நாடே கடன்ல மூழ்க வச்சுட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன், நீங்க எதிர்பார்க்கலாம். ஆனா இதை பத்தி நான் நிறைய டேட்டா எடுக்க அது ரொம்ப தப்பு அப்படின்னு புரிஞ்சுது. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு வெறும் கடைசி 1 வருஷம் 2 வருஷம் பார்க்காம கடைசி 10 இருந்து 20 வருஷத்துல இருக்கிற இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாடுல ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அது முதல் 10 வருஷம் சர்வே பண்றதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. அந்த குழந்தையால ஸ்கூலுக்கு போக முடியும், ஸ்கூல்ல நல்லா சாப்பிட முடியும், காலேஜ் படிக்க முடியும், படிச்சு கிராஜுவேட் ஆகி அதோட அப்பா அம்மாவை விட நிறைய சேலரி வாங்க முடியும். இப்போ இதெல்லாமே ஒரு நாள் சடனா மேஜிக்கலா நடந்தது இல்லை, கவர்மெண்ட் பார்த்து பண்ண சேஞ்சஸ்னால தான் இன்னைக்கு நம்ம இதை அனுபவிக்கிறோம். ஆனாலும் இதை இன்னும் கிளியரா புரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நம்மள மாதிரியே நிறைய கடன் வாங்கின இன்னொரு ஸ்டேட் கூட இதை கம்பேர் பண்ணேன், உத்தரப்பிரதேஷ். ஆனா தமிழ்நாடுல பிறக்கிற ஒவ்வொரு 1000 குழந்தைகள்லயும் 12 பேரால மட்டும்தான் அவங்களோட முதல் வருடத்தை சர்வே பண்ண முடியல. ஆனா இதே விஷயம் உத்தரப்பிரதேஷ்ல 37 குழந்தைங்களால சர்வே பண்ண முடியல. சோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உத்தரப்பிரதேஷோட தமிழ்நாடுல ஒரு குழந்தை சர்வே பண்றதுக்கான சான்சஸ் வந்து 3 மடங்கு அதிகம். அங்க விட இங்க மக்கள் வந்து 5 வருஷம் ஜாஸ்தியா வாழ்றாங்க. கிட்டத்தட்ட நம்ம யங் பாப்புலேஷன்ல 50% மக்கள் வந்து காலேஜ்க்கு போறாங்க. நம்மளோட நேஷன் ஆவரேஜே வந்து 29% தான். அண்ட் நம்ம இந்தியாவோட ஆவரேஜ் அமௌண்ட்டை பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடுல எல்லாருமே 2 மடங்கு அதிகமா சம்பாதிக்கிறோம். சோ ரெண்டு ஸ்டேட்டுமே கடன் வாங்கியிருந்தாலும் 2 பேருக்கு வேற வேற அவுட்கம் கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த ஒரு அவுட்கம் டிசைட் பண்றது வந்து அந்த கடன் அமௌண்ட் எல்லாம் அந்த கடனை வச்சு இவங்க என்ன பண்ணாங்க அந்த சாய்ஸஸ் தான் இம்பார்ட்டன்ட். சோ ஓவராலாவே நம்ம கவர்மெண்ட் வந்து மக்கள் மேல நிறையவே இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்போ இதெல்லாம் ஒர்த்தா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டேட் கடன்ல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா அதோட எக்கானமி வந்து பயங்கரமா க்ரோ ஆகும். சோ இங்க இருக்கிற மக்கள் வந்து நல்ல ஹெல்தியா அவங்க வாழ்க்கையை வந்து ஏதோ ஒரு இல்னஸ்க்காக இழக்காம நிறைய சம்பாதிச்சு நல்லா எஜுகேட்டடா இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்கில்லை வச்சு நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அவங்க ப்ரொடியூஸ் பண்றதுனால நம்மளோட எக்கானமி நல்லாவே வளரும். அண்ட் இந்த ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கவர்மெண்ட் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ மக்களோட வெல்ஃபேருக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் எதுவுமே வேஸ்ட் ஆகல, நம்ம நிம்மதியா இப்போ மூச்சு விடலாம். ஸோ என்னதான் நம்ம வந்து நிறைய முடிவுகள் சரியா எடுத்தோம் அப்படின்னாலும் நம்ம ஏன் இன்னுமே வந்து ஒரே இடத்துல ஸ்டக் ஆகி இருக்கோம் அப்படின்னு பார்த்தப்போ தான் தெரிஞ்சது நிறைய விஷயங்கள் நம்ம கடனை கம்மி பண்ண விடாம தடுக்கிறத தாண்டி நம்ம எக்கனாமியோட growthக்குமே ஒரு பெரிய எதிரியா ஆக வாய்ப்பு இருக்கு. அண்ட் இதை பத்தி தான் பெருசா யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே தமிழ்நாடு இதுல இருந்தெல்லாம் மீண்டு வருமா இல்லையா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியா மாற வாய்ப்பு இருக்கு. இதுக்கான ஃபர்ஸ்ட் காரணம் தமிழ்நாடோட எலக்ட்ரிசிட்டி. இன்னும் கிளியரா சொல்லணும் அப்படின்னா இங்க நம்மளோட எலக்ட்ரிசிட்டியை வச்சு ஒரு பெரிய அரசியலே நடக்குது. ஏன்னா அதுதான் ஒரு பார்ட்டி ஜெயிக்குதா இல்லையாங்கிறதே முடிவு பண்ணுது. ஏன்னா இந்த எலக்ட்ரிசிட்டியை சீப்பா கொடுத்தோம் அப்படின்னா நிறைய ஃபார்மர்ஸ் வீட்டில் எலக்ட்ரிசிட்டி இருக்கும், அவங்களோட ஓட்டும் இந்த கட்சிக்கு போகும். ஆனா எலக்ட்ரிசிட்டியோட பிரைஸை ஏத்திட்டோம் அப்படின்னா நிறைய பேரால அதை அஃபோர்ட் பண்ண முடியாம இருக்கலாம். அண்ட் இங்க ஓட்டுமே போயிடும். ஒரு யூனிட் ஆஃப் பவரை சப்ளை பண்றதுக்கான விலை வந்து 9.06 rupees. ஆனா நம்மளோட போர்டு இதுக்கு சார்ஜ் பண்ற அமௌண்ட் வந்து 6.70 rupees. ஸோ எல்லா நாளும்
இருந்தாலும் டே இன் அண்ட் டே அவுட் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நம்ம கவர்மெண்ட் வந்து ₹2.36 இழந்துட்டு தான் இருக்காங்க. அண்ட் இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது 2016 நம்ம தமிழ்நாடோட கடன் வந்து ஏறிச்சு அப்படின்னு சொன்னால, அதுக்கான காரணம் இந்த எலக்ட்ரிசிட்டினால வந்த லாஸை வந்து எந்த ஒரு கவர்மெண்ட்டுமே கணக்கு காட்டல. இவங்க எப்படி இதுல கடன் காட்டாம தப்பிச்சாங்க அப்படின்னா, இவங்க வந்து டான்ஜெட்கோ அப்படிங்கிற அந்த ஒரு போர்ட்ல இருந்து ஆபரேட் ஆனதுனால எல்லாமே அவங்க பேலன்ஸ் ஷீட்ல இருக்கிற லாஸா காட்டிட்டாங்களே தவிர இது நம்ம ஸ்டேட்டோட கடன் இல்லைங்கிற மாதிரி காட்டிட்டாங்க. ஆனா இப்படி லாஸ்லயே அந்த போர்டு ஆபரேட் ஆகி ஒரு பாயிண்ட்ல என்ன பண்றதுன்னு தெரியாம இனிமேலும் கடன் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டி இன்னும் ரொம்ப சிக்கல் ஆகிரும் அப்படின்னு 2016 அந்த கடன் வந்து அந்த டான்ஜெட்கோ அப்படிங்கிற அந்த போர்ட்ல இருந்து நம்ம ஸ்டேட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுது. இதுக்கு இன்னொரு காரணம் வந்து அந்த கம்பெனி கடன் வாங்கி இன்ட்ரெஸ்ட் கட்டுறதை விட ஸ்டேட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். சோ கொஞ்சம் பெட்டரா சமாளிக்க முடியும். அண்ட் இந்த ஒரு டெசிஷன்னால ஒரே ஒரு நாள்ல தமிழ்நாடோட கடன்ல எக்ஸ்ட்ரா 22,815 crores ஆட் ஆச்சு ஒரே நாள்ல. அண்ட் இன்னைக்குமே இந்த டான்ஜெட்கோ அதே மாதிரி தான் ஆபரேட் ஆகுது. அண்ட் இதையும் தாண்டி நிறைய இடத்துல கவர்மெண்ட் வந்து காஸ்ட்டை விட கம்மியா தான் மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கான கடனுமே நமக்கு ஏறிக்கிட்டே அக்யூமுலேட் ஆயிட்டே தான் இருக்கும். நெக்ஸ்டா நம்ம பயப்பட வேண்டிய இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட கலெக்ட் பண்ற டாக்ஸ் வந்து ரெண்டு இடத்துக்கு போகும். ஒன்னு சென்டர், இன்னொன்னு ஸ்டேட். இப்போ சென்டருக்கு போற அமௌண்ட் எல்லாமே டெல்லியில கலெக்ட் ஆகி ஒரு நேஷனல் பூல் அங்க கிரியேட் பண்ணுவாங்க. இந்த நேஷனல் பூல்ல இருந்து நிறைய ஸ்டேட்ஸ்க்கு காசை பிரிச்சு கொடுத்துட்டு இருப்பாங்க. 12th ஃபினான்ஸ் கமிஷன்ல இந்த நேஷனல் பூல்ல இருந்து 5.30% வந்து தமிழ்நாடுக்கு கிடைச்சது. ஆனா இன்னைக்கு அதே நேஷனல் பூல்ல இருந்து தமிழ்நாடுக்கு 4.10% தான் கொடுத்திருக்காங்க. வெறும் 1% டிஃபரன்ஸா இருந்தாலும் அந்த ஸ்கேல்ல பார்க்கும்போது இது thousands of crores. இதுல என்ன கஷ்டமான விஷயம் அப்படின்னா, இந்த ஒரு ஸ்பிளிட்டை அவங்க டிசைட் பண்றதுக்கான ஃபார்முலா வந்து எந்த ஸ்டேட்ல நிறைய பாப்புலேஷன் இருக்கோ அதுக்கு ஃபேவரபிளா இருக்கு. ஆனா நம்ம பல வருஷமா நம்ம ஸ்டேட் முன்னேறணும் அப்படின்னு ஃபேமிலி பிளானிங் அப்புறம் விமனை நிறைய ஒர்க் ஃபோர்ஸ்ல கொண்டு வரணும்னு நிறைய சரியான விஷயங்கள் பண்ணதுனால நம்ம பாப்புலேஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம், பாப்புலேஷனோட growth ஸ்லோ பண்ணோம். ஆனா நம்ம பண்ண அதே நல்ல விஷயம் இப்போ நமக்கு ஒரு நெகட்டிவா மாறிட்டு இருக்கு. அடுத்து நம்ம கவர்மெண்ட் வந்து மிஸ் பண்ண இன்னொரு ஏரியா என்ன அப்படின்னா, நம்ம கவர்மெண்ட்டுக்கு முக்கியமான இன்கம் வந்து நம்ம கிட்ட இருந்து கலெக்ட் பண்ற டாக்ஸஸ். ஆனா 10 வருஷம் முன்னாடி நம்ம கவர்மெண்ட் வந்து நம்ம எக்கானமியை கம்பேர் பண்ணும்போது அதுல இருந்து 5.93% டாக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நம்ம எக்கானமியை கம்பேர் பண்ணும்போது நம்மளோட கவர்மெண்டோட டாக்ஸ் வந்து 5.45% தான். நம்ம என்னதான் இந்த ஒயிட் பேப்பர் வச்சு லீக்கேஜ் ஆகுது, கரப்ஷன் ஆகுது, இல்ல ஜிஎஸ்டி ஒழுங்கா டிசைன் பண்ணல அப்படிலாம் சொன்னாலும் இந்த ஒரு டாக்ஸ் அப்படிங்கிற இன்கம் வந்து ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னா அதுவுமே டேஞ்சர் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கவர்மெண்ட் இன்னைக்கு கலெக்ட் பண்ண மிஸ் பண்ற ஒவ்வொரு ரூபாயுமே இன்னொரு நாள் கடனா நமக்கு தேவைப்பட போகுது. அண்ட் லாஸ்டா நம்ம எல்லாருமே ஒரு பெரிய வில்லனை பார்க்க மிஸ் பண்ணிட்டோம். அந்த வில்லனை பத்தி யாரோ பொய் சொல்றதோ இல்ல யாரும் அதை மறைச்சலாம் வைக்கல, அதை எல்லாருமே இப்ப இக்னோர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அது இமீடியட்டா நமக்கு பிரச்சனை ஆக போறது இல்ல, ஆனா ஃபியூச்சர்ல மிகப்பெரிய பிரச்சனை ஆகலாம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிள் கேளுங்களேன். ஒரு ஃபேமிலியில வந்து 10 பேர் இருக்காங்க, அதுல 6 பேர் வேலை பார்க்கறாங்க, 2 பேர் வந்து வயசானவங்க, 2 பேர் வந்து குழந்தைங்க. இப்போ இதே ஃபேமிலி அடுத்த 20 வருஷம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா 4 பேர் வேலை பார்ப்பாங்க, 5 பேர் வந்து வயசானவங்களா இருப்பாங்க, ஒரே ஒரு குழந்தை இருக்கும். ஸோ சம்பாதிக்கிறவங்க கம்மி ஆயிட்டாங்க, நிறைய கேர் எதிர்பார்க்கிறவங்க ஜாஸ்தி ஆயிட்டாங்க. இதே தான் இப்போ தமிழ்நாடுல ஸ்லோ மோஷன்ல நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இங்க 6ல ஒருத்தருக்கு 60 வயசு, 2031 வரும்போது 5ல ஒருத்தருக்கு 60 வயசு ஆகும். இப்படி நம்ம பாப்புலேஷனோட வயசு இன்க்ரீஸ் ஆக பென்ஷனுக்கு நம்ம கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய காசு இன்க்ரீஸ் ஆகும், ஹெல்த் கேருக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது ஜாஸ்தி ஆகும். அட் த சேம் டைம் இவங்களோட இன்கம் எல்லாமே கம்மியாகும். ஸோ கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் அடி வாங்கும். ஸோ இப்போ நம்ம எக்கானமி வந்து தட்டு மாதிரி க்ரோ ஆகி நம்ம இந்த டெட்ல இருந்து எஸ்கேப் ஆனாலும் ஒரு பாயிண்ட்ல நம்ம எக்கானமி மட்டும் இந்த பாப்புலேஷனால ஸ்லோ ஆகிருச்சு அப்படின்னா அப்புறம் எதுவுமே வேலைக்காகாது. ஸோ இப்போ இதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு இருந்த ஒரு கேள்வி வந்து, நான் ஒரு சிட்டிசனா இதை பார்த்து பயப்படணுமா அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எனக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நீங்கள் தமிழ்நாடு எந்த டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு, நம்ம நிலைமை என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இதுக்கான பதிலை வந்து அந்த ஒயிட் பேப்பரோ இல்லை ஒரு அரசியல்வாதியோ இல்லை என்னாலேயோ கொடுக்க முடியாது. ஆனால் எந்த ஒரு கட்சியையும் டிஃபெண்ட் பண்ணாமல் இல்லை எந்த ஒரு அரசியல் நோக்கமும் இல்லாத ஒரு எக்கனாமிஸ்ட் கொடுத்துருக்காரு. டாக்டர் KR சண்முகம் அப்படிங்கிற ஒரு எக்கனாமிஸ்ட் வந்து தமிழ்நாடோட ஃபினான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு 2 விஷயம் சொல்றாரு. சால்வெண்ட், நாட் கம்ஃபர்டபுள். இதில் அவர் சால்வெண்ட்னு சொல்றது நல்ல விஷயம். ஏன்னா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளோட எக்கனாமி வந்து நல்லாவே க்ரோ ஆகுது, இன்ஃபேக்ட் கடனை விட ஜாஸ்தியாகவே க்ரோ ஆகிக்கிட்டு தான் இருந்திருக்கு. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் நம்மளாலையும் தாக்கு பிடிக்க முடிஞ்சிருக்கு. ஆனா போக போக நம்ம வாங்குற கடன் எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி அசெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு கம்மியாகி நம்ம லையபிலிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருந்துச்சு அப்படின்னா இது ரொம்ப கஷ்டம். இன்னைக்குமே நம்மளோட எக்கானமி வந்து ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி இந்த கண்ட்ரி. இன்ஃபேக்ட் நம்மளோட இன்கம்ல 75% வந்து நம்ம ஸ்டேட்ல கலெக்ட் பண்ற டாக்ஸ்ல இருந்தே வருது. ஸோ சென்ட்ரல்ல சார்ந்து இப்படி செல்ஃப் சஃபிஷியன்டா இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ இவர் பண்ண டெஸ்ட் படிலாம் பார்க்கும்போது நம்மளால நம்ம பில்லை பே பண்ண முடியும். ஸோ யாராச்சும் நம்ம மொத்த எக்கானமியுமே மூழ்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க
அப்படின்னா அவங்க நம்மள பயமுறுத்துறாங்க. அதே சமயம் அவர் சொல்ற இன்னொரு விஷயம் என்னன்னா நாட் கம்ஃபர்டபிள். என்னதான் இவ்வளவு வருஷம் நம்ம கடன் வாங்கினது எல்லாமே ப்ரொடக்டிவான திங்ஸுக்கு போனாலும் இனிமே நம்ம கடன் வாங்குறது நம்ம வாங்கின பழைய கடனோட வட்டி கட்டுறதுக்கு மட்டுமே இருக்கக்கூடாது. ஒவ்வொரு 100 ரூபாயிலையும் இப்படி 87 ரூபாய் ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்ஸா இருந்துச்சு அப்படின்னா சிச்சுவேஷன் போக போக மோசமா தான் ஆகும். இது தாண்டி நம்ம பேசின மாதிரி டாக்ஸ் எஃபிஷியன்ட்டா நம்ம கலெக்ட் பண்ணல, நம்ம பாப்புலேஷனும் ஸ்லோவா ஏஜ் ஆயிட்டே இருக்கு. இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளம்ஸும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணாம விடுற ஒவ்வொரு வருஷமும் நமக்கு அது ரிஸ்கா மாறிட்டே தான் இருக்கும். ஸோ இதனால தான் நம்ம ஸ்டக் ஆகியே இருக்கும். ஸோ லாங் டேர்மா பார்க்காம இப்போதைக்கு நமக்கு நல்ல ஓட்டு வரதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அப்படின்னு நினைச்சு கவர்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஸ்டக் ஆகிட்டே தான் இருக்கும். அண்ட் இந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க கிட்ட மட்டும் இல்ல, ஓட்டர்ஸா நம்ம கிட்டயுமே இருக்கு. நம்ம வெறும் அவங்களோட ஸ்பீச்சை மட்டும் கேட்டுட்டு ஒரு சைடை பார்த்துட்டு எது நமக்கு பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஓட் போடாம ரெண்டு சைட் ஆஃப் த காயினையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அவங்க கிட்ட இருந்து கரெக்டான விஷயங்களை எதிர்பார்ப்போம். நம்ம எதிர்பார்க்கறது தான் அவங்க கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே நம்ம ஓட் மேட்டர். அண்ட் ஓவராலா இந்த வீடியோ பண்ணதுக்கான ஒரு பெரிய காரணமும் அதுதான். ஏன்னா இன்னைக்கு நம்ம ஸ்டேட்ல நிறைய பேருக்கு அரசியல்ல ஒரு ஆர்வம் வந்துருச்சு. ஆனா அது எவ்வளவு புரிதலோட நம்ம அப்ரோச் பண்றோம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஸோ நம்ம மீடியாலயோ நியூஸ்லயோ பார்க்குற ஒவ்வொரு விஷயத்தோட ரெண்டு சைடையும் கிளியரான ஸ்டாட்ஸ் அண்ட் ரீசர்ச்சோட புரிய வச்சு நம்ம ஸ்டேட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஒரு இன்ஃபார்ம் டெசிஷன் எடுக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ ரிசர்ச் இந்த வீடியோல பண்ணியிருக்கோம். இது மாதிரி இன்டெப்தா இருக்கிற ஒரு கான்டென்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு டைம்ல நம்மள மிஸ்லீட் பண்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. இதுக்கான பெஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்து எமோஷனலி கோவமா இருக்கக்கூடாது, பட் எஜுகேஷனா இருக்கணும். அண்ட் இந்த வீடியோலயும் முடிஞ்ச அளவுக்கு பர்சனலா எந்த ஒரு ஒப்பீனியனும் நான் கொடுக்காம அன்பயாஸ்டா இருக்கிற டேட்டாவை உங்ககிட்ட பிரசென்ட் பண்ண நான் நம்புறேன். I'll see you in the next video.